மறைந்த உலகம், தமிழர் தாய் நிலம் குமரிக்கண்டம். உலகம் நமக்கு தெரிந்தவரை வரைபடம் போடப்படும் முன் ஒரு நகைச்சுவையான பூமியின் கதைகள் செவிகளில் கேட்டுக்கொண்டிருந்தது. அதுதான் லெமூரியா, தமிழ் மக்களின் புராணங்களில் குமரிக்கண்டம். இந்த மாய நிலம் இந்தியாவின் தெற்கு கோணிலிருந்து மெடகாஸ்கர் வரை பரவியிருந்ததாக நம்பப்படுகிறது. தமிழர் பெருமையை எங்கும் பரப்பிய குமரிக்கண்டம் பாண்டிய மன்னர்களால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆட்சி செய்யப்பட்டது. இங்கே கவிதை, அறிவியல், கலை அனைத்தும் மலர்ந்தன. அதன் தலைநகரான பூம்புகார் அழகு மற்றும் செல்வத்தின் பிரதிநிதியாக கலைந்த நகரமாக இருந்தது. ஆனால் பின்னர் நிகழ்ந்தது பேரழிவு. தமிழ் இலக்கியங்கள் கடல் கொள் எனும் வெள்ளப்பெருக்குகளை விவரிக்கின்றன. முழு நகரங்கள் கடலில் விழுந்தன. மீதமிருந்தவர்கள் வடக்கு நோக்கி அகற்றப்பட்டனர். அவர்கள் கொண்டு சென்றது தமிழ் மொழி, மரபுகள் மற்றும் ஒரு தொன்மையான நாகரிகத்தின் விதைகள். 19ஆம் நூற்றாண்டில் மேற்கு அறிஞர்கள் லெமூரியா என்ற ஒரு தொலைந்த கண்டத்தை முன்வைத்தனர். தமிழறிஞர்கள் அதை குமரிக்கண்டம் என கண்டார்கள். இன்று வரை நமக்கு தெளிவான ஆதாரம் இல்லை என்றாலும் குமரிக்கண்டம் தமிழ் மனங்களில் ஒரு பெருமையின் குறியீடாக வாழ்கிறது. தமிழர்கள் வாழ்ந்த அந்த தொலைந்த நிலம் உண்மையாக இருந்ததா? ஒரு நாள் கடலே அதற்கு பதில் சொல்லும். கடலின் அடியில் மறைந்துள்ள குமரிக்கண்டத்தின் மர்மங்கள் இன்னும் நிறைவடையவில்லை. இந்த பயணத்தில் தொடருங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்.